ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய ஆத்ம வணக்கம். இரண்டாவது சித்தராக அருள் திரு பல்லாரிசாமி என்ற பசுபதி சுவாமி, வடக்கு கிருஷ்ணாபுரம், புவனகிரி, கடலூர் மாவட்டம், சிதம்பரம் அருகில் உள்ள ஊரே புவனகிரி. இப்புவனகிரிக்கு அடுத்தாற்போல் அமைய பெற்றிருப்பது மருதூர் ஆகும். இந்த மருதூரில் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவதாரம் செய்த ஊராகும். இம்மருதூர் செல்லும் வழியில் 7வது கிலோமீட்டரில் உள்ள ஊரே கிருஷ்ணாபுரம். இந்த ஊரில் 8 ஏக்கர் பரப்பில் பெரிய குளம் ஒன்று உள்ளது. இக்குளத்தின் தென்புறம் உள்ள பகுதிக்கு தெற்கு கிருஷ்ணாபுரம் என்றும், வடக்கு பகுதியில் உள்ள இடத்திற்கு வடக்கு கிருஷ்ணாபுரம் என்றும் நடைமுறையில் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தகைய ஊரில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பல்லாரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுவாமிகள் வடநாடு தொடங்கி எல்லா இடங்களையும் சுற்றித் திரிந்து பின் கிருஷ்ணாபுரம் வந்து இங்கேயே தங்கிவிட்டார்கள். சுவாமிகள் பூர்வாம்ச தரவுகள் எதுவும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. சுவாமிகள் கிருஷ்ணாபுரம் வடக்கு தெருவில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தங்கியிருந்தார்கள். இத்திருக்கோவிலுக்கு அருகில் வடபுறம் சப்பாத்தி கள்ளிச்செடி அடர்ந்து காணப்பட்டது. இப்போது இங்கே சுவாமிகள் சமாதி கோவில் உள்ளது. சுவாமிகள் பல சமயங்களில் அக்காட்டுக்குள் சென்று தரையை தட்டி விட்டு படுத்து விடுவார். இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே கட்டியிருப்பார். சுவாமிகள் மிகுந்த சக்தி படைத்தவராக விளங்கினார். சுவாமிகள் தினமும் சிதம்பரம் சென்று வருவார். அவ்வாறு போகும்போதும் வரும்போதும் நடந்தே செல்வார், வருவார். அத்தகைய சமயங்களில் கஞ்சா புகைத்து கொண்டே போவார். ஒரு நாள் சுவாமிகள் நடந்து வரும்போது பின்னால் வந்த வண்டிக்காரன் வழிவிடச் சொல்லி கையில் இருந்த கட்டையால் சுவாமிகளை ஓங்கி அடித்து விட்டான். சாலையில் செல்வோரும் வருவோரும் இக்காட்சியை பார்க்கும்போது வண்டிக்காரன் கீழே விழுந்து இறந்தான். சுவாமிகள் ஊர் மக்களை மிகவும் நேசித்தார்கள். நோயுற்றவர்கள் போனால் உடனே கீழே குனிந்து மண்ணை எடுத்து கொடுப்பார். அதை வாங்கி பூசியவுடன் நோய் பறந்துவிடும். குழந்தைகள் கை நீட்டினால் அவர்களுக்கு மண்ணை எடுத்து மிட்டாயாக மாற்றி கொடுப்பார்கள். எந்த வேலை நிமித்தமாக செல்வோரும் சுவாமிகளிடத்தில் மண் பிரசாதம் பெற்ற பின்னரே செல்வர். சுவாமிகள் தாம் தங்கியிருந்த மாரியம்மன் கோவில் நுழைவாயிலில் தென்புறம் அக்ஷரம் பொறித்த ஒரு கருங்கல் பலகையை நட்டு வைத்துள்ளார்கள். அக்கல்லை நன்றாக வேண்டிக் கொண்டு குடங்குடமாக தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்தால் தண்ணீர் ஓடி அருகில் உள்ள குட்டக்கரை வாய்க்காலில் விழுந்தால் நினைத்த காரியம் சித்தியாகும். ஒருமுறை ஊரில் காலரா நோய் வந்தபோது சுவாமிகள் இக்கல்லிற்கு அபிஷேகம் நிகழ்த்த சொன்னார். அதன் காரணமாக காலரா நோய் நீங்கியதாக வரலாற்று தரவுகள் பகிர்கின்றன. இன்றும் சுவாமிகள் சமாதி கோவிலில் முன் நின்று குதிகாலால் ஊன்றி 3 சுற்று சுற்றி மண்ணெடுத்தால் அது சுவாமிகளின் பிரசாதமாகவே மாறி பலன் தருகிறது என்பர். ஒருமுறை சுவாமிகள் தான் வழக்கமாக படுக்கும் சப்பாத்தி கள்ளி காட்டில் படுத்திருந்தார். அங்கு விளையாடச் சென்ற சிறுவர்கள் சுவாமிகளின் உடல் துண்டு துண்டாக கிடப்பதை பார்த்து அலறி எடுத்து ஓடி வந்து ஊர்க்காரர்களிடம் சொன்னார்கள். அனைவரும் திரளாக சென்று பார்க்கும்போது எதிரே சுவாமிகள் சிரித்தபடி வந்தார்களாம். இந்நிலையில் சுவாமிகள் மறையும் காலம் வந்தது. ஊர் மக்களை அழைத்து, சுவாமிகள், நான் ஊரில் உள்ள குளக்கரையில் அமர்ந்து கொள்கிறேன். குடங்குடமாக தண்ணீர் கொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் செய்யுங்கள். என் அசைவு நின்றதும் என் உடம்பை தொட்டு பாருங்கள். அப்போது உடம்பில் சூடு இருந்தால் குளத்தின் கிழக்கரையில் உள்ள வில்வ மரத்தடியில் சமாதி வையுங்கள். குழி தோண்டும் போது உங்களுக்கு தேவையான பணம், புதையல் கிடைக்கும் என்று கூறினார்கள். அவ்வாறே ஊர் மக்கள் தண்ணீர் கொண்டு வர குடங்குடமாக தண்ணீரை சுவாமிகள் கொடுத்தார். பின்னர் மக்கள் சாமியின் மீது தண்ணீர் ஊற்றி நீராட்டினார்கள். சுவாமிகள் சொன்னது போலவே இயக்கம் நின்றதும் உடம்பில் சூடு மிகுதியாக இருந்ததால் சுவாமிகள் ஜீவனை தன்னுள் அடக்கி சீவனிட்டையில் ஆழ்ந்து விட்டார் என்பதை உணர்ந்து சமாதிக்கு ஏற்பாடு செய்தனர். சுவாமிகள் சொன்னது போலவே குழி தோண்டும்போது சமாதிக்கு தேவையான செலவுக்கு ஏதுவாக புதையல் கிடைத்தது. அனைவரும் ஆச்சரியத்துக்கு ஏற்படுத்தது. அக்காலத்தில் கிருஷ்ணாபுரம் குளத்தை அடுத்து 4 பிராமணர்கள் குடியிருப்பு தெருக்கள் இருந்தன. அங்கே வாழும் பிராமணர்கள் சுவாமிகளின் சமாதி கோவிலை இங்கே வைக்கக்கூடாது, இது நாங்கள் வாழும் வசிப்பிடம் என்று சொன்னார்கள். இதனால் சுவாமிகளின் சமாதிக்கு இடம் தருத்த மறுத்த பிராமணரின் குடியிருப்புகள் அனைத்தும் இன்று இடம் தெரியாமல் போய்விட்டது என்கின்றனர் அவ்வூர் மக்கள். அதனால் சுவாமிகள் தங்கியிருந்த மாரியம்மன் கோவில் வடபுறம் உள்ள சுவாமிகள் படுத்திருந்த சப்பாத்தி கள்ளிக்காட்டை சுத்தப்படுத்தி திருமேனி குகையாக செய்வித்து சமாதி கோவில் சிறப்பாக எழுப்பப்பட்டது. ஆனால் சுவாமிகளின் நித்திய பூஜைகளோ குரு பூஜையோ எல்லாமே நன்கொடையில் வழியாகவே நடைபெறுகின்றன. இவ்வூரில் முக்கிய நிகழ்வு என்றால் சுவாமிகளின் குரு பூஜை விழாவே என்கின்றனர் இவ்வூர் மக்கள். பரிபூர்ணம். இவ்வாறாக சிறப்பு நிலையில் அருளாட்சி நல்கிய சுவாமிகள் மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரண்டு கிபி 1901ஆம் ஆண்டு பரிபூர்ணமானார்கள்.
சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடக்கு கிருஷ்ணாபுரம் பெரிய குளக்கரையில் அமைந்துள்ளது. அருட்திரு பல்லாரி சுவாமி என்ற பசுபதி சுவாமிகளின் சமாதி கோவில். முன் மண்டபத்துடன் கூடிய கோவிலில் கருவறையின் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பல்லாரி மடம் பசுபதீஸ்வரர் கோவில் என்று எழுதப்பட்டுள்ளது. மாசி அஸ்வினி நட்சத்திரம் அன்று குரு பூஜை. அனைவரும் வாருங்கள், சுவாமியின் ஆசியை பெறுங்கள். நன்றி.